கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக. வற்றாத நீரூற்று நேயர்களுக்கு இயேசுவின் இன்ப நாமத்தில் வாழ்த்துக்கள். 335வது வேத வினாவிடை போட்டிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பகுதியிலிருந்து அடுத்த பிரிவுக்கான வேத வினாவிடை போட்டி ஆரம்பமாகும். அடுத்த 30 வேத வினாவிடை பகுதியை கூட்டி உங்களுக்கு மதிப்பெண் வழங்கி பரிசு வழங்கப்படும். வேத வினாவிடை பகுதியினுடைய தலைப்பு தண்டனைகள். வேதாகமத்திலே அநேகர் தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டு தண்டனை பெற்றதை நாம் பார்க்கிறோம். அந்த வகையிலே இந்த நாளிலே கேள்விகள் அமைய போகிறது. ஒரு வார்த்தை சொல்லுவேன், அதை வைத்து அது யார் பெற்ற தண்டனை என்பதை நீங்கள் கண்டுபிடித்து பதில் எழுத வேண்டும். ஒரு கேள்விக்கு ஒரு பதில் தான். அதே போல 10 கேள்விக்கும் 10 வித்தியாசமான பதில்கள் இருக்க வேண்டும். சரிங்களா? ஒரே பதில் இன்னொரு கேள்விக்கும் வராது. ஆகவே அதை கவனித்து நீங்கள் விடையளிக்க உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். தண்டனைகள். முதலாவது கேள்வி, நிலையற்ற வாழ்க்கை. ஒரு மனிதனுக்கு நிலையற்ற வாழ்க்கை, அதுதான் தண்டனை. அது யாருக்கு கொடுக்கப்பட்டது அந்த தண்டனை அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். இது முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி, இயற்கை மாற்றம். சரிங்களா? இயற்கை மாற்றம் யாருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும். மூன்றாவது கேள்வி, பிள்ளை இறப்பு. மூன்றாவது கேள்வி, பிள்ளை இறப்பு யாருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை. நான்காவது கேள்வி, எல்லை அடைய முடியவில்லை. நான்காவது கேள்வி, எல்லை அடைய முடியவில்லை, இது யாருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை. ஐந்தாவது கேள்வி, வேடிக்கையாதல். வேடிக்கையாதல், இது யாருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை. ஆறாவது கேள்வி, சடுதி மரணம். ஆறாவது கேள்வி, சடுதி மரணம், இது யாருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை. ஏழாவது கேள்வி, வினோத மரணம். ஏழாவது கேள்வி, வினோத மரணம், இது யாருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை. எட்டாவது கேள்வி, ஏமாற்றம். எட்டாவது கேள்வி, ஏமாற்றம், இது யாருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை. ஒன்பதாவது கேள்வி, நாற்றத்துக்குள். ஒன்பதாவது கேள்வி, நாற்றத்துக்குள், இப்படிப்பட்ட தண்டனை யாருக்கு கொடுக்கப்பட்டது. கடைசி மற்றும் 10வது கேள்வி, உயிரினம் போல. உயிரினம் போல, இது யாருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை. இந்த 10 கேள்விகளும் தண்டனைகள் சம்பந்தமாக இருக்கிறது. ஆகவே நன்றாக யோசித்து எளிதான கேள்விகள், எளிதான பதில்கள், நிதானித்து விடையளிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய பதில்களை அனுப்புங்கள். பதில்கள் நாளை இரவுக்குள் வந்து சேர வேண்டும். ஆகவே உற்சாகமாய் பதிலளிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.